வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. புதுச்சேரியில் செயல்படும் ஒரு சைக்கிள் நிறுவனத்தில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவர்ச்சிகர விளம்பரங்களை வெளியிட்டு 45 கோடி ரூபாய் அளவிற்கு வசூலித்த நிறுவனம் சர்ச்சையில் சிக்கியது எப்படி? புதுச்சேரி சாரம் பகுதியில் கோ ஃப்ரீ சைக்கிள் என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த சைக்கிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு வட்டி தரப்படும் என இந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் இணையத்தில் விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி பலரும் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல இந்நிறுவனம் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் முதலீட்டாளர்களை ஏமாற்றி வந்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் சைக்கிள் நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் அந்நிறுவனம் போலி ஆவணங்களை வைத்து இயங்கி வருவது தெரிய வந்தது. மேலும் கணக்கில் வராத 2.5 கோடி ரூபாய் பணமும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நிறுவனத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் மோசடி வழக்கு பதிவு செய்தனர். கணக்கில் வராத பணம் சிக்கியதை தொடர்ந்து சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அலுவலகத்திற்குள் கட்டுக்கட்டாய் கோடிக்கணக்கில் இருந்த பணத்தை எண்ணுவதற்கு 3 எந்திரங்களுடன் SBI வங்கி ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலா சைக்கிள் நிறுவனம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், இந்த நிறுவனத்தில் ஒரு நபர் 4.5 லட்சம் முதலீடு செய்தால் அவருக்கு மாதம் 52,000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் 9 மாதங்கள் கழித்து அவர் கட்டிய 4.5 லட்சம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என கவர்ச்சிகரமான திட்டத்தை விளம்பரப்படுத்தி அனைவரின் ஆசைகளையும் தூண்டியுள்ளனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளதால் 45 கோடி ரூபாய்க்கு மேல் நிறுவனத்தில் மோசடி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று மதியம் 1 மணிக்கு துவங்கிய சோதனை மாலை 6 மணி வரை நடைபெற்றது. I would like to request you, yes, we received a complaint and we informed the ED. Further things, I would like to request you to please kindly, my seniors are entitled, we are not entitled to speak about anything about this. 5 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 20க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கில் 30 கோடி ரூபாய்க்கு மேலான தொகை இருப்பதை கண்டுபிடித்து அவற்றை முடக்கி வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.